மோடி பதவியேற்பு விழா ஜனாதிபதி மாளிகையில் நாளை மாலை 7:15 மணிக்கு நடக்கிறது. இத்தகவலை ஜனாதிபதி மாளிகை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. எனவே நாளை மாலை 7:15 மணிக்கு பிரதமர் மோடி தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக பதவியேற்கிறார். அவருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். மத்திய மந்திரிகளும் பதவியேற்கிறார்கள். நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு தொடர்ந்து 3வது முறையாக பிரதமர் பதவியேற்பவர் என்ற பெருமையை மோடி பெறுகிறார். மோடி 3வது முறையாக நாளை பிரதமராக பதவியேற்க உள்ளார். பதவியேற்பு விழாவில் ஆசியாவின் முதல் பெண் லோகோ பைலட் உட்பட பலருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 81 சட்டசபை தொகுதிகளில் பாஜக கூட்டணி 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. 3 தொகுதிகளில் முதலிடத்தை பிடித்துள்ளது. அதிமுக கூட்டணி 10 சட்டசபை தொகுதிகளில் மட்டுமே முதலிடத்தை பிடித்துள்ளது. கோவை லோக்சபா தொகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தோற்றிருந்தாலும் கூட 492 பூத்களில் திமுக வேட்பாளரை விட 44,389 ஓட்டுகள் அதிகம் பெற்று கவனம் ஈர்த்திருக்கிறார். 5 ஆண்டுகளுக்கு பிறகோ அல்லது 5 ஆண்டுகளுக்குள்ளாகவோ லோக்சபா தேர்தல் வந்தால் அதில் போட்டியிடுவதில்லை என்று முடிவு செய்துள்ளேன். ஆனால் இந்த 5 ஆண்டுகள் மக்களுக்காக சேவையை தொடர்ந்து செய்வேன். அதன் பிறகும் எனது மக்கள் பணி தொடரும். அதை தேர்தல் அரசியல் இல்லாமலேயே செய்ய முடியும். இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்பதை நேர்மையாக உணர்கிறேன் என காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தெரிவித்தார். லோக்சபா திமுக தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான எம்பிக்கள் கூட்டம் இன்று மாலை சென்னை அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறவுள்ளது. கனிமொழிக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எதிரணியில் இருந்து கொண்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டியதை முதல்வர் ஸ்டாலின் தடுப்பதாக தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் வயநாடு மற்றும் ராப்ரேலி தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். அவர் விட்டுக் கொடுக்கும் தொகுதியில் சகோதரி பிரியங்காவை போட்டியிட வைக்க காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது. ராகுல் தக்க வைக்க உள்ள தொகுதி வயநாடா ராப்ரேலியா என்பது குறித்து ஆலோசனை நடக்கிறது. சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூர் மாவட்டத்தில் நக்சலைட்டுகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது நக்சலைட்டுகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடந்தது. இதில் 7 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 3 பாதுகாப்பு படை வீரர்கள் காயமடைந்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தை மாநில கட்சியாக பதிவு செய்வதற்கான விண்ணப்பத்தை தேர்தல் கமிஷன் ஏற்றது. இதற்கு ஆட்சேபனை தெரிவிக்க 11ஆம் தேதி வரை கெடு விதித்துள்ளது தேர்தல் கமிஷன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு நாளை காலை 9:30க்கு தொடங்குகிறது. தேர்வு எழுதும் மையத்திற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னதாக தேர்வர்கள் வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு ராமோஜி பிலிம் சிட்டி தலைவர் ராமோஜி ராவ் காலமானார். அவருக்கு வயது 87. எவரெஸ்ட் மலையில் அமைந்திருக்கும் முகாமுக்கு முதன்முறையாக ஆக்ஸிஜன் சிலிண்டரை சீன நிறுவனமான டிஜேஜே ட்ரோன் மூலம் கொண்டு சென்று டெலிவரி செய்தது. மருத்துவ கல்வி ஆராய்ச்சி இயக்குநர், மருத்துவ மற்றும் ஊரக சுகாதார பணிகள் இயக்குநரின் கட்டுப்பாட்டில் உள்ள அரசு நிறுவனங்களில் பணம் இல்லா சிகிச்சை பெறும் பணியாளர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கான அரசின் பொது மற்றும் நிதி வழிகாட்டுதலுக்கு தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மெரினா பிசநகர் கடற்கரை, பாண்டிபஜார் உட்பட சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட எல்லைகளில் நிறுத்தப்படும் வாகனங்களுக்கு பார்க்கிங் கட்டணம் செலுத்த வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரவுடிகளை வைத்து மிரட்டினால் புகார் தெரிவிக்கலாம் என சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. வந்தே பாரத் ரயிலின் சராசரி வேகம் தற்போது 76.25 கிலோமீட்டராக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரியவந்துள்ளது. 160 கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்க முடியும் என்றாலும் பெரும்பாலான வழித்தடங்கள் அதற்கு ஏற்ற வகையில் இல்லாததால் வேகம் குறைக்கப்பட்டுள்ளது. தற்போது அதிகபட்ச வேகமாக 130 கிலோமீட்டர் இருக்கிறது. ஆனால் டெல்லி ஆக்ரா வழித்தடத்தில் மட்டும் அதைவிட அதிக வேகத்தில் இயக்கப்படுகிறது. தமிழகத்தில் 5 லட்சம் பேர் தமிழ் தெரியாமல் உள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை நடத்திய கணக்கெடுப்பில் தெரியவந்துள்ளது. முதலிடத்தில் ஈரோடு உள்ளது. சென்னை மெரினா கடற்கரைக்கு வரும் மக்களை நேர கட்டுப்பாடின்றி அனுமதித்தால் சட்டவிரோத செயல்கள் நடக்க வாய்ப்புள்ளது என ஹைகோர்ட்டில் காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. திருமங்கலத்தை சேர்ந்த ஒருவர் இரவு 10 மணிக்கு மேலும் மெரினாவில் அனுமதிக்க வேண்டும் என வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கில் காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. ராணிப்பேட்டையில் தொடர்ந்து 2 மணி நேரம் பெய்த கனமழையால் நகரத்தில் பல பகுதியில் சாலைகளில் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடியது. வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 நாட்களாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. கோதை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. இதனால் திருப்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு கருதி நீர் அதிகமாக கொட்டும் பகுதிகளில் டூரிஸ்டுகள் குளிக்கவோ நுழையவோ அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அதுபோல தண்ணீர் குறைவாக கொட்டும் பகுதிகளில் மட்டுமே குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குற்றாலத்தில் மிதமான சாரல் மழை காரணமாக 5 அருவியில் 5 கிளைகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மேலும் மெல்லிய சாரல் மழையுடன் இதமான குளுகுளு சூழல் நிலவுகிறது. இன்று விடுமுறை தினம் என்பதால் அதிகாலை முதலே குற்றாலத்தில் டூரிஸ்டுகள் குவிந்துள்ளனர். அருவிகளில் உற்சாக குளியல் போட்டு வருகின்றனர்.